சிவாய நம. 7 சக்கரவாக பறவைகளும் மானசரஸ்ல அன்ன பறவைகளா பிறந்தது. தண்ணியையும் காத்தையும் குடிச்சிட்டு உடம்புலைக்கு தவம் செஞ்சிட்டு இருந்தது. காட்டுக்கு வந்த நீபதேசத்து அரசர் வேட்டையாடிட்டு தன் படைகளோட நகரத்துக்கு திரும்பினார். கொஞ்ச காலம் கழிச்சு தன் புத்திரனான ஹானூகனுக்கு பட்டம் கட்டிட்டு காட்டுக்கு போய் தவம் செஞ்சிட்டு இருந்தார். அவர் தபத்தால அந்த காடே பிரகாசமாச்சு. அதனால அந்த காட்டுக்கு வைப்பிராஜம்னு பேர் வந்தது. 4 அன்னங்கள் யோக நிலையான தவத்தை விரும்பிச்சு, 3 அன்னங்கள் மோகத்தை விரும்பி அந்த பிறவியை கழிச்சது. அடுத்த பிறவியில ராஜாவா பிறக்கணும்னு ஆசைப்பட்ட சுதந்திரன்கிற பறவை காம்பல்ய நகரத்து அரசகுமாரனான ஹானூகனா பிறந்தது. சித்ரி தரிசகன் சுனேத்ரன்கிற பறவைகள் அந்த நகரத்துல ஒரு வேதியனுக்கு பிள்ளைகளா பிறந்து வேதங்களை படிச்சு சாஸ்திரங்கள்ல சிறந்தவங்களா ஆனது. பாஞ்சாலன்கிற பறவை ரிக்வேதத்தை படிச்சு ஆச்சாரியனா ஆனது. சுதந்திரன்கிற பறவை 2 வேதங்களை உணர்ந்து வேதியனா ஆனது. ஸ்வாக்குங்கிற பறவை சாம வேதத்தை உணர்ந்து வேதியனா ஆனது. சுமனசுங்கிற பறவை யாகம் செய்கிற குருவா பிறந்தது. இப்படியே கொஞ்ச காலம் ஆனதும் அரசர் ஹானூகன் தன் மகனை அரசனாக்கிட்டு உயர் பதவியை அடைய விரும்பி பெருந்தவம் செய்ய காட்டுக்கு போனார். அவர் காட்டுக்கு போனதும் பாஞ்சாலனும் சுத்தனும் அவரோட காட்டுக்கு போய் தவம் செஞ்சு சிறந்த பதவிகளை அடைஞ்சாங்க. மற்ற 4 பேரும் அந்த காம்பல்ய தேசத்துல ஒரு ஏழை பிராமணனுக்கு புத்திரர்களா பிறந்து சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு யோக மார்க்கத்துல இருந்து முக்தி அடைஞ்சாங்க. பீஷ்மரே ஒரு பசுவை கொண்டு பெரும் பாவத்தை சம்பாதிச்சிருந்தாலும் பித்ருக்களை திருப்தி செஞ்சதுனால பல பிறவிகள் கழிச்சும் முற்பிறவி ஞாபகத்தோட முக்தியை அடைஞ்சாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் பித்ரு காரியத்தை பக்தி ஸ்ரத்தையோட அவசியம் செய்யணும்னு மார்க்கண்டேய முனிவர் எனக்கு சொன்னார்னு பீஷ்மர் தர்மராஜரை பார்த்து சொன்னதை சூத முனிவர் நைமிசாரண்ய வாசிகளுக்கு எடுத்து சொன்னார். மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சு சிவபெருமானோட திருவடி நிழலை அடையணும்னு விரும்புறவங்க எல்லாரும் இந்த சிவமகா புராணத்தை படிச்சோ கேட்டோ மற்றவங்களுக்கு சொல்லியோ சிவபெருமான் திருவடியில மனசை செலுத்தி நல்ல வழியில இருக்கட்டும். மகாதேவன்னு ஒரு தடவை சொன்னா உடனே பிரம்மஹத்தி முதலான பாவங்கள் எல்லாம் போயிடும். அப்படி இருக்க அந்த பெருமானோட மகா புராணத்தை பக்தியோட வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் எப்பவுமே சிவலோகத்துல வாழ்வாங்கன்னு சொல்லவும் வேணுமா? இந்த சிவமகா புராணத்தை சொன்ன அந்தன உத்தமர ஆடை அணிகலங்களால அலங்காரம் பண்ணி சிவபெருமானா பாவிச்சு விஷ்ணுமூர்த்தியோட அபார அவதாரமான வியாசரூபியை உங்களை கும்பிடுறோம்னு பூஜை செஞ்சா எல்லா உலகத்துக்கும் நாயகரான சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் பதவியை தருவார். இந்த புராணத்தை சொன்னவங்களுக்கு பசுவையும் கண்ணையும் தட்சிணையோட தானம் செய்யணும். தங்கத்தால செஞ்ச சிவலிங்க மூர்த்தத்தை அவருக்கு கொடுத்து சாஷ்டாங்கமா கும்பிட்டு நீங்க சொன்ன புராணத்தை கேட்ட பயன் எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லணும். அப்படி செஞ்சவங்க தான் புராணம் கேட்ட பலனை அடைவாங்க. அதனால இந்த புராணத்தை சொன்னவங்கள சிவமாவே பாவிக்கணுங்கிறது அவசியம்.